கையை பிடிச்சு கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்ல மாட்டோம். கொஞ்சம் சவுண்டா, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை இதுவரைக்கும் நம்மை தாங்கி வழி நடத்தி கொண்டிருக்கிறதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. ஸோ எங்களை அழைத்து இந்த வாய்ப்பை கொடுத்த அருமையான பாஸ்டர் அவர்களுக்கு எங்களுடைய ஊழியத்தின் சார்பாகவும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. எனக்கு அநேக நண்பர்கள் இருந்தாலும் இப்பொழுது மிக ஒரு நெருங்கிய நண்பரும் ஒரு சகோதரனுமாய் பாஸ்டர் ஒரு பக்கம் இருந்தாலும் என்னுடைய எல்லா காரியங்களையும் நாங்கள் அதிகமாய் பேசி ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அநேக காரியங்களை செய்ய நாங்கள் 2 பேரும் அதிக நேரம் பேசுவது வழக்கம். இது கர்த்தர் எங்களுக்கு ஏற்படுத்தின ஒரு உறவாய் நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக என்னுடைய மனைவி முன்பதாக வந்து ஒரு 5 to 10 minutes ஒரு சின்ன சாட்சியை அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். அதன் பிறகு நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லலாம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னையும் சாட்சியாக நிற்கிற தேவனுக்கு கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறேன். நான் வந்து ஒரு 5 பேர், எங்கள் கூட பிறந்தவங்க 4 பேர். நான் வந்து ஒரு 5வது மகள் எங்கள் குடும்பத்தில். நாங்கள் வந்து இந்து, சின்னதுலேருந்து நாங்கள் வந்து லைக் இந்து. அப்பாவுக்கு வந்து உடம்பு முடியல. எனக்கு 2 years இருக்கும், எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, 2 years இருக்கும். அப்போ அவங்க ரொம்ப முடியாமல் போயிட்டாங்க. அந்த டைமில் பக்கத்தில் இருந்தவங்க ஒருத்தவங்க கிறிஸ்துவங்க, அவங்க ஒரு கன்வென்ஷன் மீட்டிங்க்கு கூப்பிட்டு போயிட்டு அங்கே நாங்கள் போனதுனால எங்கள் அப்பாவுக்கு வந்து ஆண்டவர் ஜீவனை கொடுத்தாரு. நாங்கள் 5 பேருமே ரொம்ப சின்ன பிள்ளைங்க. அந்த நேரத்தில் எங்கள் அப்பா இறந்துருந்தாருன்னா நாங்கள் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்க முடியாது. இறந்துருந்தாருன்னா ஆண்டவர் ஜீவனை கொடுத்து அதுக்கப்புறம் அந்த நேரத்தில் நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம். நாங்கள் முழுவதுமாக எங்கள் குடும்பம், எங்கள் வீட்டில் இருந்த எல்லா இந்துவோடைய ஐடல்ஸ் எல்லாமே எடுத்து போட்டுட்டு நாங்கள் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் பின்பற்ற ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் இதே மாதிரி எங்கள் லைஃப் போயிட்டு இருந்தது. சண்டே ஆனால் சர்வீஸ்க்கு போகிறது, வீட்டுக்கு வர்றது, மற்ற காரியங்களே பார்க்கறது. இதுதான் நாங்கள் வந்து ஒரு சாதாரண எப்படி ஒரு கிறிஸ்துவர்கள் இருப்பார்களோ அதே போல் நாங்கள் வாழ்ந்து வந்தோம். என்னுடைய லைஃப்பில் எப்போ நான் ஆண்டவரை பூர்ணமாக ஏற்றுக்கொண்டு என்ன நான் டெடிகேட் பண்ணேன்னா என்னுடைய காலேஜ். நான் காலேஜ் சேர்ந்தேன், +2 முடிச்சுட்டு காலேஜ் சென்னையில் இருக்க எத்திராஜ் காலேஜில் சேர்ந்தேன். அது வந்து நல்ல ரெப்யூட்டட் இன்ஸ்டியூஷன். எத்திராஜ் காலேஜில் வந்து பயங்கரமாக எல்லாருமே ஜாலியாக இருப்பாங்க. நான் அந்த காலேஜில் போகும்போது எல்லாரும் போல நான் ஒரு சபைக்கு போகிற மகள் தான். ஆனால் வந்து எனக்கு அந்த அளவுக்கு ஆண்டவரை பற்றி தெரியாது. அங்கே போனோடனே எங்களுடைய குரூப், எங்களுடைய கேங் எப்படின்னா ஆண்டவரை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம். ஒன்லி கிறிஸ்டியன்ஸ் தான். மற்ற பிள்ளைங்களோட நான் ஏன் செய்கிறேன்னு எனக்கு தெரியல. ஆண்டவருடைய சித்தமாக இருக்கலாம். என்னுடைய பெஞ்சில் இருக்கிறவங்க எல்லாருமே கிறிஸ்துவ பிள்ளைங்க. நாங்கள் எல்லாருமே என்ன பண்ணோம்னா போன உடனே வந்து 1 வாரம் கழிச்சு ஒரு பிரேயர் செல் இருந்தது. அங்கே போய் சேர்ந்தோம், ஜெபிக்க ஆரம்பித்தோம். டெய்லி கம்பல்சரி ஆஃப்டர்நூன் லஞ்ச் டைமில் பின்னாடி போயிடுவோம். ஏன்னா அது காலேஜில் இருக்கவங்க தெரிய வந்தால் அது பெரிய இஷ்யூ ஆகிடும். பின்னாடி போயிட்டு நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். எல்லாரும் கட் அடிச்சுட்டு சினிமாவுக்கு போவாங்க. ஐ மீன் பக்கத்தில் நிறைய தேட்டர்ஸ் உண்டு, ஃபேமஸான தேட்டர்ஸ் இருக்காங்க. ஆனால் அங்கே சென்னையில் LIC பக்கத்தில் எங்கள் காலேஜ். எல்லாரும் கட் அடிச்சுட்டு போவாங்க. ஏதாவது கல்ச்சுரல் ப்ரோக்ராம்னா எல்லாரும் ஜாலியாக எங்கெங்கேயோ அங்கே ஸ்பென்சர் பிளாசா அது மாதிரிலாம் போவாங்க. ஆனால் நாங்கள் மட்டும் என்ன பண்ணுவோன்னா பின்னாடி போயிடுவோம். அந்த பில்டிங் பின்னாடி போயிட்டு நாங்கள் ஜெபம் பண்ணுவோம், மெசேஜ் ஷேர் பண்ணுவோம். அங்கே தான் முதலாவது நான் வந்து எனக்கு அபிஷேகம் கிடைச்சது. நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கட் அடிச்சுட்டு பிரேயர்சலுக்கு போயிடுவோம். பிரேயர்சலுக்கு போயிட்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்து வாலிப பிள்ளைங்களாம் ஒன்றா சேர்ந்து நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அந்த இடத்துல முதல்ல ஆண்டவரே என் அபிஷேகத்தினால நிரப்புனாங்க. எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு அபிஷேகம் அதெல்லாம் என்னன்னு தெரியாது, அனாயிண்டிங் அப்படிலாம் தெரியாது. ஸோ ஆவியானவரை பற்றி தெரிந்து கொண்டே அபிஷேகத்தை நாங்கள் எங்கள் கேங்காக நாங்கள் ஆண்டவரிடம் நாங்கள் பெற்றுக்கொண்டோம். அந்த இடத்துல அந்த அபிஷேகம் வந்து ஒரு நாள் ஃபஸ்ட்டு நாள் அபிஷேகம், அடுத்த நாள் அக்கினியின் அபிஷேகம், அதுக்கு அடுத்த நாள் வந்து நாங்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அனாயிண்டிங் விதவிதமான அபிஷேகத்தினாலும் நாங்கள் நிறைஞ்சோம். எங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பிகாஸ் நாங்கள் ஆண்டவரோடய நாங்கள் இருந்தோம் அந்த டைமில். அதுக்கப்புறம்
ஒரு நாள் வந்தது, வீட்டில் ஞானஸ்தானம் எடுக்க அலோவ் பண்ணவே இல்லை. பிகாஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் காடுனா, பிகாஸ் காட் வந்து என்னை ரொம்ப நேசிச்சினால உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா வந்து நமக்காக சிலுவை சுமந்து அந்த கல்வாரியில மறைத்து நமக்காக உயிர்த்தெழுந்தார். அதனால காடுன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்குமே என்னை ரொம்ப பிடிச்சதுனால தான் அந்த காலேஜ்ல கூட என்னை கைவிடலை. அதாவது வந்து அவர் வழியில நடத்தினார், வேற பாதையில என்ன நடத்தல. அதுக்கப்புறம் வீட்டுல ஞானஸ்தானம் கேட்கும்போது யாருமே அலோவ் பண்ணல. சபைக்கு போகலாம், எல்லாம் பண்ணலாம், ஞானஸ்தானம் எடுக்கக்கூடாது. ஏன்னா எல்லாருமே தெரியும், கேர்ள்ஸ்னா எல்லாருமே இந்துவா இருந்ததுனால ரிலேட்டிவ்ஸ் இப்போ மாப்பிள்ளை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், நீ பேப்டிசமே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் தெரியாம, எங்க வீட்டுக்கு தெரியாம எங்க பிரேயர்ஸில் டீமோடயே போயிட்டு ஞானஸ்தானமும் எடுத்துட்டேன். என்னுடைய பெயர் வந்து ரூத்துன்னு மாத்தினாங்க. அந்த ஞானஸ்தானம் எடுத்துட்டு அந்த டைம்ல நாங்க ரொம்ப க்ளோஸா இருந்த ஆண்டவரோட அந்த டைம்ல எங்க அப்பா இறந்துட்டாங்க. நிஜமாவே எனக்கு எப்படி இருந்ததுன்னா, அந்த ஞானஸ்தானம் எல்லாரும் எப்படி எங்க வீட்டுக்கு தெரிய வந்துச்சு நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன்னு. தெரியாம எடுத்துட்டேன், நீ ஞானஸ்தானம் எடுத்தனாலதான் அப்பா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலுமே நான் சொல்வேன், ஆனா ஞானஸ்தானம் எடுக்காம ஆண்டவரோட இல்லாம இருந்தேன்னா நான் பின்மாறி போயிருப்பேன், நான் வேற மாதிரி ஆயிருப்பேன். பிகாஸ் ஏன்னா எங்க வீட்டுக்கு ஒரே சப்போர்ட்டும் எங்க டாடி தான், அவரும் இறந்துட்டாங்க. நான் ஆண்டவரோட இருந்ததுனால ஆண்டவர் நான் உனக்கு தகப்பனா இருப்பேன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை சொல்லி, அதுக்கப்புறம் எங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே என்னை வந்து ரொம்ப திட்டினாங்க. ஆனாலும் வந்து நான் காடு தான், ஏசப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜபிச்சுட்டு இருக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா என்னை அக்செப்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எங்க சபையில 5 வருஷம் எல்லா ஊழியங்களையுமே என் ஆண்டவர் முன்மாதிரியா வச்சார். சண்டே கிளாஸ், வாலிபால் மீட்டிங், அதுக்கப்புறம் எல்லாத்துலயுமே வந்து ஆண்டவர் பார்ட்டிசிபேட் பண்ண வச்சாரு. 5 வருஷம் நான் நல்லா ஆண்டவர் ஊழியம் செய்ய வச்சாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும், அந்த மேரேஜ் பார்க்க ஆரம்பிச்சாங்க, அலையன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சாங்க. மாப்பிள்ளை இந்துல தான் வந்தாங்க, யாருமே கிறிஸ்டியனா வரல. பிகாஸ் எங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே கிறிஸ்துவாங்க. நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி தான் ஜெபிப்பேன், நான் திருப்பியுமே அந்த ஐடியால போய் நான் வர்ஷிப் பண்ணக்கூடாது. நான் உங்க பிள்ளை ஏசப்பா, நீங்க என்ன தெரிஞ்சு கொண்டீங்க, நான் வந்து உங்க கூட தான் இருக்கணும், நீங்க எங்க கூட தான், நான் உங்க கூட தான் இருக்கணும், நீங்க என் கூட இருக்கணும். நான் யாரையுமே எந்த ஐடியால போய் நான் வர்ஷிப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வரவங்க எல்லாம் டீச்சர்ஸ், கவர்மெண்ட் டீச்சர்ஸ், இன்ஜினியர்ஸ் எல்லாமே வந்தாங்க. எல்லாமே இந்து. கேட்கறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், நீ ஒன்றும் பண்ண வேணாமா, வந்து அந்த விளக்க மட்டும் நீ கொளுத்தணும், நாங்க வேற ஒண்ணு எதுவுமே சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லை, நான் வந்து ஸ்டப்பானா இருந்தேன். நான் கிறிஸ்துவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், நான் இந்துல எந்த மேரேஜுமே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஸ்டப்பானா இருக்கும்போது நான் குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட் நான் ஒரு புக்கு படித்தேன். அந்த புக்கில் என்ன இருந்ததுன்னா, நீங்கள் வந்து ஆண்டவருடைய சித்தத்தை எப்படி தெரிஞ்சுக்கணும், ஏன்னா எனக்கு ஹீட் பண்ண யாருமே இல்லை. ஸோ ஆண்டவருடைய சித்தத்தை எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, நீங்கள் ஏதாவது ஒரு அடையாளம் சொல்லுங்கள். லைக் கிதியோன் மாதிரி, கிதியோன் என்ன பண்ணுவார், அந்த இன்சிடென்ட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நான் சொன்னேன், 4 வீலர்ஸில் வரவங்க தான் எனக்கு நீங்கள் காமிக்கிற ஒரு மாப்பிள்ளை ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு பசங்களாம் சிரிக்கிறாங்க. அக்கா பாருங்க 4 வீலர்ஸ் கேட்டிருக்காங்க, பைக் கேட்கல, அது ஏன் தெரியல, சரியா 4 வீலர் அப்படின்னு கேட்டேன். அதே மாதிரி நிறைய பேர் பார்த்தாங்க. எனக்கு 28 இயர்ஸ் ஆயிடுச்சு, கல்யாணமே ஆகல. எல்லாருமே இந்த பொண்ணு ஞானஸ்தானம் எடுத்ததுனாலதான், இது மாதிரி ஏசப்பா சொல்றதுனால உங்களுக்கு மேரேஜே ஆகல அப்படின்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலுமே எனக்கு ஒண்ணுமே தெரியல. பிகாஸ் ஐம் ஸ்டேயிங் வித் காட், ஐம் லிவிங் வித் காட். அவரு கூடயே நான் வாழ்ந்தேன், அவரு கூடயே நடந்தேன், அவரு ஊழியத்தை நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். எல்லாமே அவருக்காக செஞ்சதுனால எனக்கு அது பெரிய இஷ்யூவா எனக்கு எதுவுமே தெரியல. அப்போ ஒரு நாள் வந்தது, இவங்க வந்தாங்க, இவங்க வந்து கார்ல வந்தாங்க, நான் கேட்டபடி. ஆமா, அப்புறம் அவங்க இருந்தாங்க. ஆனால் அந்த டைம்ல நான் வந்து ஒரு டீச்சர், நான் அதை சொல்ல மாட்டேன், நான் வந்து ஒரு டீச்சர், இப்பயுமே சிபிஎஸ்சி ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க வந்து அந்த டைம்ல அவங்க வரும்போது என்னுடைய சம்பளம் கம்மி. அவங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் அவங்களுக்குலாம் எவ்வளவு சேலரின்னு உங்களுக்கு தெரியும், 6,000 தான் அந்த டைம்ல மேரேஜ் ஆகும்போது அவங்க வந்தாங்க. இப்போ ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்திருக்கா. ஆனா எல்லாரும் சொன்னாங்க, இப்படி நீங்க எப்படி மேரேஜ் பண்ணிக்க முடியும், எப்படி நீங்க வாழ்வீங்க, ஏன்னா என் கூட பிறந்தவங்க எல்லாமே இன்ஜினியர்ஸ், டீச்சர்ஸ், எல்லாமே நல்லா செட்டில்டு, எல்லார் வீட்லயுமே எல்லாமே இருக்கு, நீ எப்படி என்ன பண்ணுவ, நீ கிறிஸ்துவ, இவங்களை மேரேஜ் பண்ணிட்டு என்ன பண்ணுவ அப்படின்னு சொன்னாங்க. இல்ல, ஆண்டவர் காமிச்சர் இவர் தான், நான் இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிப்பேன், நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதான் கல்யாணம் பண்ணிட்ட பிறகு காட் வந்து எங்களை பிளஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எங்க லைஃப் கஷ்டமா தான் இருந்தது, கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறம் ஆண்டவர் பொறுமையா எங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சார். நாங்க அப்பயுமே நாங்க காடை விடல, காடை கெட்டியா பிடிச்சிக்கிட்டோம். நீங்க தான் ஏசப்பா, நீங்க தான் எங்களை நடத்தணும், நீங்க தான் அழைத்தீங்க, நீங்க தான் எங்களை தெரிஞ்சுக்கொண்டீங்க, நீங்க தான் எங்களை வழி நடத்துறீங்க அப்படின்னு சொல்லி கெட்டியா பிடிச்சிட்டு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நாங்க ஆண்டவரோட நடந்தோம், ஆண்டவரோடவே நாங்க வாழ்ந்தோம். அதுக்கப்புறம் இப்போ ஆண்டவர் எங்களை ஸ்லோ பை ஸ்லோ எங்களை வந்து உயர்த்திட்டே வராரு. எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே
எங்க வீட்டுக்காரனா அவ்வளோ ஒரு மரியாதை. அவர்கிட்ட கேட்காம எந்த ஒரு விஷயம் செய்ய மாட்டாங்க. எது செஞ்சாலும் அப்படியே எல்லாருமே மாறிட்டாங்க. எங்க வீட்டுல தான் வந்து இருப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, ஏதாவது பிரச்சனை உடனே எங்க வீட்டுக்கு வந்துருவாங்க. எல்லாருக்குமே ஒரு 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 சமாதானத்தின் கூடமா எங்க வீடை வந்து ஆண்டவர் மாத்திட்டாரு. ஸோ முதல்ல யார் யாரெல்லாம் காசு அப்படி இப்படிலாம் சொன்னாங்களோ இப்போ எல்லாமே, இப்போ அம்மா கூட ரீசெண்டாக எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. எங்க ஹஸ்பண்ட் ஜெபம் பண்ணி எங்க அம்மாவுக்கு வந்து ஆக்சுவலி பிரெஸ்ட் கேன்சர், அதுவே ஆண்டவர் வந்து ஹீலிங் கொடுத்தோடனே அவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துடுச்சு. ஸோ காட் வந்து உங்களோட இருக்காரு, உங்க குடும்பத்தோட, எல்லாருமே சொல்றது உங்க குடும்பத்தோட ஆண்டவர் இருக்காரு, உங்களை ஆண்டவர் வழி நடத்துறாரு, உங்க கூட ஆண்டவர் வந்து எந்த நேரமும் இருக்கிறாருன்னு சொல்லி எல்லாருமே இப்ப நம்ப ஆரம்பிச்சுட்டு ஆண்டவரை ஏற்றுக்கிட்டாங்க மனப்பூர்வமா. ஸோ இந்த சாட்சியில இருந்து நான் என்ன சொல்றேன்னா, நம்ம ஆண்டவரை கெட்டியமா பிடிச்சிட்டோம்னா ஆண்டவர் எந்த நேரத்திலும் நம்மளை கைவிட மாட்டாரு. நம்ம சப்போஸ் அந்த இன்சிடென்ட் நம்ம கண்டிப்பா நம்மளுமே அந்த எல்லாருக்கும் வர சோதனைகள் எல்லாமே வரும். ஆனா நம்ம கெட்டியா பிடிச்சிக்கணும். ஏசப்பா நீங்க தான், நீங்க இல்லைன்னா நாங்க இல்லை ஏசப்பா. நான் ஒரு நிமிஷம் கூட திரும்பி பார்ப்பேன். ஒருவேளை காலேஜ்ல நம்ம அந்த பிரேயர்ஸ்ல சேராம இருந்தோம்னா நம்ம என்ன ஆயிருப்போம்? கண்டிப்பா எல்லாரும் மாதிரியும் நானுமே ஆயிருப்பேன். ஒருவேளை நான் ஜஸ்ட் ஒரு மாதிரி ஒரு இந்து பிள்ளையை கல்யாணம் பண்ணியிருந்தா என் லைஃப் இது மாதிரி இருந்திருக்காது. என் நேரம் 24 மணி நேரமும் காட் 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 காட்னு அப்படின்னு அப்படிப்பட்ட வாழ்க்கையை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்காரு. நிஜமாவே நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நீங்களும் உங்க வாழ்க்கையில ஏதாவது இருந்ததுன்னா ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரை கெட்டியா பிடிச்சுக்கோங்க, விடாதீங்க. கண்டிப்பா கர்த்தர் உங்களுக்கு நீங்க நினைக்கிற எல்லா காரியங்களும் வாய்க்க செய்வார். ஆண்டவர் தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அப்படியே இருக்கிற இடத்துல எல்லா கண்களையும் மூடலாமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்ம தாங்கி வழி நடத்திட்டு இருக்கு. எல்லாம் இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி வானத்தை அனாது நோக்கி பார்க்கலாமா? பரத்திலிருந்து ஜெயம் கொடுக்கிற ஆண்டவர், பரத்திலிருந்து நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒருபோதும் கைவிடாத தெய்வம். தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். எல்லாம் சொல்லமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை மீட்டெடுத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. உன்னை ஊழியத்தில் அழைத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நான் உன்னை திக்கற்றவளாய் விடேன், நான் உன்னை திக்கற்றவளாய் விடுவேன். அழைத்தவர் உண்மை உள்ளவர். கண்டிப்பா அவர் இதுவரைக்கும் நடத்தினவர் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார். நீ எல்லாவற்றையும் இழந்த நிலைமையில இருந்தாலும் நான் உன்னை கைவிடுவதில்லை. ஒரு தீங்கு அணுகாம நான் உன்னை பாதுகாத்து வழி நடத்துகிற ஆண்டவர் என்பதை நமக்கு நினைப்பூட்டி கொண்டே இருக்கிறார். எல்லா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த விலையேற பெற்ற ரத்தத்தினால ஆண்டவர் நம்மை மீட்டெடுத்து இருக்கிறார். அந்த விலையேற பெற்ற ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை அவர் கழுவி இருக்கிறார். அந்த விலையேற பெற்ற ரத்தத்தினால இதுவரைக்கும் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணி வாழ வைத்து கொண்டிருக்கிறார். எல்லா கைகளை தட்டி ஆல்மாரா கஷ்டகதனால கட்டத்தரா இல்லைமாரா கஷ்டகதனால கட்டத்தரா. பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபை நிறைந்தவரே, நன்றியோடு துதிக்கிறோம். வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே. எல்லாரும் சேர்ந்து வாழை திறந்து நமக்கு வழியே இல்லாத நிலைமையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கலாம். நெக்ஸ்ட் நாள் எப்படி போகும்னு நம்ம யோசித்து கலங்கி கொண்டு இருக்கலாம். ஆனால் வழிகாட்டும் தீபமாய் ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே. வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே. அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதனே. அன்பால்
அபிஷேக நாதனே. கைகளை உயர்த்தி ஆராதனை ஆராதனை எஸ் லார்ட் ஆராதனை ஆராதனை என் நண்பர் இயேசுவுக்கே என் நண்பர் இயேசுவுக்கே விலையேற பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ சொல்லுமா. விலையேற பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ. ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டே. ஆஹா ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டே. ஆராதனை எஸ் லார்ட் ஆராதனை ஹல்லேலூயா ஆராதனை ஆராதனை என் நண்பர் இயேசுவுக்கே என் நண்பர் இயேசுவுக்கே. அப்பா நீங்க நல்லவங்க, ஒருபோதும் கைவிடாத தேவன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை நிறைந்தாலும் கர்த்தருடைய கிருபை என விட்டு போகாம பாதுகாத்தீங்களே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம். இந்த ஆராதனை உங்களுடைய கரத்துல வைக்கிறோம். தெய்வ ஆவியானவர் எங்களோடு இடைபடுவீராக. தேவனுடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாய் கர்த்தர் நீர் எங்களோடு பேசுங்கப்பா. நாங்க அல்ல, ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருந்து வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறதற்காய் நாங்கள் உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம். உங்களுடைய மகிமை பிரசன்னம் கூட இருந்து வழி நடத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த காலை வேளையிலே உங்கள் மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் செய்த பெரிதான கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சரி, இந்த நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேக காரியங்கள் நம்முடைய கண்களுக்கு நேராக நம்முடைய வாழ்க்கைக்கு நேராய் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் எங்கு பார்த்தாலும் ஒரே கூக்குரல், எங்கு பார்த்தாலும் அழுகையின் சத்தம், எங்கு பார்த்தாலும் சமாதானத்தை தேடி மக்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், அவர்கள் மத்தியிலே நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம், அவர்களோடு நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்றால், நம்முடைய குடும்பம் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய சபை சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்றால், what are the things we have to do in our life? Hallelujah hallelujah. So கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய குடும்பமும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்பது மிக மிக முக்கியமான காரியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்றைக்கு சந்தோஷத்தை தேடி மக்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். சந்தோஷத்திற்காக 3 மணி நேரம் தன்னுடைய வீட்டோட சேர்ந்து ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு வராங்க. சந்தோஷம் கிடைக்கிறா? இல்ல, அங்கேயும் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை என்று அநேகர் மதுவை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். குடித்த உடனே தன்னுடைய கவலையெல்லாம் மறந்துடும் என்று நினைக்கிறார்கள். ஒரு குடிகாரரை இப்படியா கேட்டேன், ஐயா நீங்க குடிக்கிறதுனால உங்களுக்கு என்ன வருது அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, நான் சந்தோஷமா போய் குடிச்சேன்னா அந்த சந்தோஷம் இன்னும் பெருகும்.
நான் துக்கத்தோடு குடிச்சேன்னா அந்த துக்கத்துல நான் இன்னும் முழுகிட்டே இருப்பேன். அது மாற்றக்கூடியது அல்ல. அவர் சொன்னாரு, ஐயா நான் சந்தோஷமா இருந்தேன்னா உடனே போயிடுவேன், அது இன்னும் சந்தோஷத்தை பெருக்கும். துக்கம் அதிகமா இருந்தாலும் நான் போய் குடிப்பேன், அது துக்கத்தை பெருக்கி விடும். ஆனால் இந்த உலகத்திலே பல சந்தோஷங்களை தேடி அலைந்து கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் எந்த இடத்திலே சந்தோஷம் நமக்கு கிடைக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் சந்தோஷம் கிடைக்க வேண்டும் என்றால் what are the steps we have to take in our life? நம்முடைய வாழ்க்கையிலே என்னென்ன காரியங்களை நாம் எடுத்து வைக்க வேண்டும்? அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிறப்புல பார்த்தோம்னா உலகம் கலங்கி போறது, ராஜா கலங்கி நிற்கிறான். ஆனா கர்த்தருடைய வார்த்தை சமாதானத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே மேய்ப்பர்கள் இருந்தார்கள், ஸ்தாத்ரிகள் இருந்தார்கள். அவர்கள் மத்தியிலே ஒரு வார்த்தை உண்டானது, சமாதானத்தை உண்டாக்கும் நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த உலகம் கலங்கிக் கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை நம்மிடத்திலே வரும் பொழுது அது சமாதானத்தை கொண்டு வருகிற நற்செய்தியால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்திலே பேசுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சந்தோஷம் எப்படி வரும் என்றால், இந்த சந்தோஷத்திற்கு ஒரு காரணம் இருக்கிறது. இந்த சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் என்றால் நம்முடைய ஐக்கியம் என்பது மிக மிக முக்கியமானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஐக்கியம், the fellowship is more important. நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம் வர வேண்டும் என்றால் முதலாவது ஐக்கியம் மிக மிக முக்கியமான காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஐக்கியத்தை நாம் யாரோடு வைப்போம் என்றால் நமக்கு சந்தோஷம் கிடைக்கும் என்பதை நான் ஒரு சில காரியங்களை உங்கள் மத்தியிலே சொல்ல ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா. Happiness through fellowship. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, முதலாவது காரியம் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை யாராவது ஒருவர் வாசிங்க. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஹல்லேலூயா. இங்கே முதலாவது ஒரு காரியம், நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்க வேண்டும் என்றால் the Bible says fellowship with Christ. ஹல்லேலூயா. நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய ஐக்கியம் கர்த்தரோடு இருக்க வேண்டும், கிறிஸ்துவோடு இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் வந்தார், ஒளியாக வந்தார். அந்த ஒளியிலே நடக்கும் பொழுது நமக்கு சந்தோஷம் கிடைக்கக்கூடியதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் கிறிஸ்துவினுடைய ஐக்கியத்தை விட்டு கிறிஸ்துவினுடைய பாடுகளை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் நம்முடைய ஐக்கியம் கிறிஸ்துவை விட்டு உலகத்திற்கு நேராய் கடந்து போகுமானால் உண்மையாய் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நிரந்தர சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்துவோடு நடப்பது அநேகர் நினைக்கிறாங்க இது கடினமான பாதை. நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன்னா என் குடும்பத்திலாம் பலவிதமான பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும், என்னை எல்லாரும் ஒதுக்கி வைத்து விடுவாங்க. நேற்றைக்கு போதகரும் நாங்களும் ஒரு மிஷனரி பணித்தளத்திற்கு சென்று இருந்தோம். அங்கு கேட்கும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு இருக்கா. அப்பார்ட் ஃப்ரம் தட் எது செய்தாலும் அவரோட பர்மிஷன்ல தான் செய்யணும். அப்படி ஏதாவது மாற்றி செய்துட்டா அந்த இடத்தை விட்டு நம்மை ஒதுக்கி வைத்து விடுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இடத்தை விட்டு ஒதுக்கினாலும் அந்த இடத்தோடு இருக்கிற ஐக்கியத்தை காட்டிலும் நாம் கர்த்தரோடு வைக்கிற ஐக்கியம் அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார்.
அவர் கைவிடுவதே இல்லை. அந்த கைவிடாத தெய்வம் நம்ம கூட இருக்கிறதுனாலே நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம் கிடைக்க வேண்டும் என்றால் அந்த கிறிஸ்துவோடு ஒரு ஐக்கியம் தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அதிகாலையில் எழுந்து ஆண்டவரை தேடணும், அவரோட பேசணும். அவர் காதோடு காது பேசுகிற தெய்வமாய் இருக்கிறார். நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர்கிட்ட பேசணும், நான் முட்டி போடணும், சர்ச்சுக்கு வரணும். இல்ல, நீ எந்த இடத்துல முழங்கால் பண்ணிட்டு அப்பான்னு கூப்பிடுறியோ அங்கே உனக்கு பதில் தருகிற தெய்வமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ இந்த நாட்களிலே நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருந்தால் சந்தோஷம் கிடைக்கும் என்றால் நாம் கிறிஸ்துவோடு ஐக்கியம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக சங்கீதங்களின் புத்தகம் 133 சங்கீதம் 1-3 வரைக்கும் யாராவது ஒரு வாசிக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 6 அதிகாரம் 17 வசனம். 2 கொரிந்தியர் 6 அதிகாரம் 17 வசனம். இங்கே சொல்லப்பட்ட காரியம், இரண்டாவது நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் யாரோடு நம்ம ஐக்கியம் வைத்திருக்க வேண்டும் என்றால் ஐக்கியம் with the believers. நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகளோடு நமக்கு ஐக்கியம் வேணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் விசுவாசிகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய எல்லா காரியங்களையும் முழுகி ஞானஸ்நானம் எடுத்து கிறிஸ்துவுக்காக எதையாகிலும் செய்ய வேண்டும் என்று ஒரு ஊக்கத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அநேகருடைய ஐக்கியம் சபைக்குள்ளே மட்டும்தான் அந்த விசுவாசிகளோடு இருக்கிறது. இந்த சபைக்கு வெளியே சென்றோம் என்றால் நாம் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியம் வைத்துக் கொள்ளுகிறோமா என்பது மிகவும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சென்னையில் இருந்து இங்கே வருவதற்காக நான் சென்ட்ரல்ல இறங்கி ஒரு எக்மோருக்கு போகிறதற்காக நான் ஒரு ஆட்டோவில் ஏறினேன். அந்த ஆட்டோவில் ஏறும் பொழுது அவர் ஒரு கிறிஸ்துவர். அவர் அந்த ஆட்டோவை சென்ட்ரல்ல இருந்து எக்மோர் வரைக்கும் ஓட்டிட்டு வந்தார். போன் பேசிட்டு தான் வந்தார். எனக்கு கொஞ்சம் இதுவாக தான் இருந்தது, ஏன்னா டிராபிக்ல எல்லாம் பயங்கரமா பேசிட்டு ஓட்டிட்டு வந்தார். ஆனா அவரை நான் உற்று கவனித்து வந்தேன். அங்கே பார்க்கும் பொழுது அவர் ஹெட்போன் போட்டு பேசிட்டு வராரு. அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படத்தக்கதா இருந்தது. அவர் சொல்றாரு, நம்ம ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம், அந்த சபையை நம்ம எப்படியாவது கட்டிதான் ஆகணும். யாருக்கிட்டே சொல்லிட்டு இருக்காரு. எவ்வளவு பணம் ஆனாலும் பரவாயில்லை, நம்ம more than 4 lakh 4.5 lakh ஆனாலும் பரவாயில்லை, அந்த இடத்துல சபையை கட்டி அவங்களுக்காக நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை அவங்க திட்டமிட்டுக் கொண்டு இருக்கிறாங்க. ஆப்போசிட் பர்சன் கிட்ட அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஆனா அவருடைய ஃபெலோஷிப் யாருன்னா ஒரு கிறிஸ்தவனோடு இருக்கிறதுனாலே நெக்ஸ்ட் ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்ய வேண்டும் என்று அவர்கள் திட்டங்களை தீட்டுகிறார்கள். இன்றைக்கு உங்களோட ஃபெலோஷிப் ஆண்டவரோடு இருக்கிறது மட்டுமல்ல, சபை விசுவாசிகளோடு இருக்கணும். ஹல்லேலூயா. சண்டே வந்து பாக்குறோமா, அவ்வளவுதான். முதித்த 12 மணிக்கு அவ்வளவுதான், துண்டை காணும் துணியை காணும் ஓடிடுமா, அப்படி இருக்கக்கூடாதுங்க. கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவரோட ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம பேசிக்கொண்டே இருக்கணும். இந்த உலகத்தை காரியத்தை பேசி பேசி எண்ணத்தை கண்டுட்டோம், ஒண்ணுமே இல்லை. இனி அதை விட்டு விடுங்க. கிறிஸ்தவர்களோட ஒரு ஐக்கியம் இருக்கும் பொழுது அவர்கள் விழுந்து போகும் பொழுது நம்மை தாங்கி பிடிக்கிறவர்களா இருப்பார்கள். ஹல்லேலூயா. எப்படி தாங்குவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களை ஜெபத்துல தாங்குவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்க இந்த ஜிப்மா ஊழியத்திற்குள்ள இருந்து நாங்க இங்க வந்து இருக்கிறோம். ஆனா எங்களுக்காய்
ஒரு கூட்ட ஆத்துமாக்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இந்த 2 நாள் நான் ஆண்டவருடைய வேலையை செய்யும்படியா இங்கு வந்திருக்கிறோம். எங்களுக்காய் நூற்றுக்கணக்கான மக்கள் அநேக இடத்திலிருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது எப்படின்னா அந்த கிறிஸ்துவ ஐக்கியம் விசுவாசிகளோடு இருக்கிறதுனால அந்த ஜெபம் நம்மை தாங்கக்கூடியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு முழுமையான சந்தோஷம் வேண்டுமா? இந்த காலை வேளையில என்னுடைய வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், பலவிதமான போராட்டங்களோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில நிம்மதியே இல்லையா? உனக்கு சந்தோஷம் வேண்டும் என்றால் முதலாவது உன்னுடைய ஐக்கியம் கிறிஸ்துவோடு இருக்க வேண்டும். இரண்டாவது உன்னுடைய ஐக்கியம் சபை விசுவாசிகளோடு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சர்ச்சில் வந்தா ஒரு மூஞ்சி ஒரு பார்க்கிறோம். யோசித்து பாருங்க. நீங்களாம் நல்லவங்க. ஒருத்தர் பார்க்கவே மாட்டாங்க. ஒருத்தர் பக்கத்துல உட்காந்து அப்படியே கண்ணை மூடி தெரியாம யாரோ உட்காந்துட்டாங்கன்னா திரும்பி பார்த்தா ஐயோ இவளா, அடுத்த செகண்டே பேக் 3 சைடு 3 ரோக்கு பின்னாடி போய் உட்காந்துருவாங்க. இல்லைங்க, நம்முடைய ஐக்கியம் சபை விசுவாசிகளோடு இருக்கும் பொழுது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம் 122ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாய் இருந்தேன். ஹல்லேலூயா. அடுத்தது எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். சபை கூடி வருதலை விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். ஆனாலும் சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. இங்கே மூன்றாவது நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்க வேண்டும் என்றால் சபையோடு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு வாரம் வருவான், இன்னொரு வாரம் பார்த்தா ஆளை காணும். அப்புறமா பார்ப்போம் திருவிருந்துக்கு சர்ச்சி ஃபுல்லா இருக்கும். ஒன்ஸ் இன் எ மந்த் வருவாங்க, திருவிருந்து வாங்குவாங்க, போயிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஐக்கியம் நமக்கு இருக்கக்கூடாது. அது தினமும் சபையிலே நாம் தரித்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இங்கே சங்கீதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, சபைக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது எப்படி இருந்ததா? மகிழ்ச்சியா இருந்தது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி வேண்டும் என்றால் நாம் சபையோடு ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். சபையில இருக்கிற ஒரு ஒழுங்கோடு ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். சபையில இருக்கிற ஊழியத்தோடு நமக்கு ஒரு ஐக்கியம் இருக்குமானால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை சந்தோஷத்தின் வாழ்க்கையால் மாற்றுவார். அல்லேலூயா. நம்ம நினைக்கலாம் காது இருந்தா அவங்க தான் உலகத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. இல்ல, கோடிக்கணக்கான பணம் இருந்தா போதும் அவங்க தான் சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். கோடி இருந்தாலும் இன்றைக்கு தெருக்கோடியிலே இருப்பவர்கள் அதிகம். ஆனால் எதுவுமே இல்லாம என் வாழ்க்கையை நான் சந்தோஷமா கழிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது என்ன வழினா இந்த சபை நமக்கு சந்தோஷத்தின் ஊற்றாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஐக்கியம் என்பது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த ஐக்கியம் கிறிஸ்துவோடு இருக்க வேண்டும். அந்த கல்வாரி சிலுவையிலே மரித்த தேவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாய் கல்வாரி சிலுவையிலே மரித்தது எனக்கு என்று பார்ப்போம் என்றால் பாவத்திற்கு நாம் அடிமையாய் இருந்தோம், பாவத்திலே கஷ்டப்பட்டு இருந்தோம், ஒரு சந்தோஷத்தை இழந்து இருந்தோம். அந்த சந்தோஷத்தை திரும்ப பெறும்படியால் கிறிஸ்து நமக்காய் கல்வாரி சிலுவையிலே மரித்தார் என்றால் அதை விசுவாசித்தால் அவரை தெய்வமாய் நாம் பின்பற்றிக் கொண்டு இருப்போமானால் அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய ஐக்கியத்தை யாரோட வைத்து இருக்கிறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த கிறிஸ்துவோட ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். இரண்டாவது, கிறிஸ்துவோடு மட்டுமல்ல, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு யாரெல்லாம் விசுவாசிகளா இருக்கிறார்களோ அவர்களோடு உங்களுக்கு ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களோட ஐக்கியம் இருக்கும் பொழுது அந்த ஐக்கியம் நம்ம விடும் பொழுது நமக்காய் அவர்கள் ஜெபிப்பார்கள். ஹல்லேலூயா.
மூன்றாவது காரியம், நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்க வேண்டும் என்றால் சபையோடு நம்முடைய ஐக்கியம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சபையில நமக்கு ஐக்கியம் இருக்குமானால் கர்த்தர் ஒரு சமாதானத்தின் ஊற்றை இதிலிருந்து நம்ம குடும்பத்தை நிரப்புவாராக. ஹல்லேலூயா. எதுக்கியா வாரம் சபைக்கு வரோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சபையில ஒரு விசேஷித்த ஆவி இருக்கிறது. அந்த விசேஷித்த ஆவி நம்ம மேல இறங்கணும்னா இந்த சபைக்கு வரும் பொழுது கர்த்தர் சபைக்கு தலைவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாஸ்டர் மற்றவங்களும் இல்லை, நீ கிறிஸ்துவை நம்பி கிறிஸ்து எனக்கு தலையா இருக்கிறார் என்று இந்த சபைக்கு வருவாயானால், இந்த சபையோடு உனக்கு ஐக்கியம் இருக்குமானால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து சமாதானத்தை உண்மையில் பொழிய பண்ணுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது முதலாவது காரியம், நம்முடைய ஐக்கியம் சமாதானத்தை கொண்டு வரும், சந்தோஷத்தை கொண்டு வரும். அது கிறிஸ்துவோடு இருக்க வேண்டும், சபை விசுவாசிகளோடு இருக்க வேண்டும், சபையோடு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்தது இரண்டாவது காரியம் ஹாப்பினஸ். அந்த சந்தோஷம் நாம் எது மூலியமாய் பெற்றுக்கொள்ள முடியும்? இரண்டாவது காரியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹாப்பினஸ் த்ரூ ஃபைட்டிங். நாம் சண்டையிடுவதன் மூலியமாய் நமக்கு சந்தோஷம் கிடைக்கும். ஹல்லேலூயா. என்னடா இது, பாஸ்டர் திடீர்னு சண்டை போட சொல்றாரு? அப்படி இல்லைங்க. யாரோடு சண்டையிடுவோம் என்பது மிக மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது. முதலாவது காரியம், we must fight with sin. Hallelujah. நாம் பாவத்தோடு சண்டையிடுகிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் பாவத்தோடு படுத்து உறங்குவோமானால் நமக்கு இருக்கிற சமாதானத்தை நாம் இழந்து விடுவோம். ஆனால் இந்த காலை வேளையில கிறிஸ்துவுக்கு பிடிக்காத காரியங்கள், ஆண்டவருடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிந்து அதற்கு எதிராக செயல்படுகிற எல்லா அந்தகார கிரியைகளோடு நாம் எதிர்த்து நிற்போமானால் கர்த்தர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லா பாவ சிந்தைகளுக்கு, பாவ காரியங்களுக்கு நாம் எதிர்த்து நிற்போமானால் கர்த்தருடைய கரம் நம்ம மேலே இறங்கும். கர்த்தருடைய கரம் நம்மை தொடும் பொழுது நம்ம பரிசுத்தமாக்கப்படுவோம். நாம் பரிசுத்தமாகும் பொழுது கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை நிரப்பும். கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை நிரப்பும் பொழுது அவருடைய நாமத்தை அறிவிக்க சந்தோஷமா நம்ம புறப்படுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ பாவத்திற்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். ஆதாம் ஏவா ஆண்டவருடைய கட்டளையை அவங்க எதிர்த்து நிக்காம பாவத்திற்கு அவங்க சொன்னதெல்லாம் கேட்டா, தலையாட்டினா, ஐயோ நீங்கள் தேவர்களை போல மாறிவிடுவீர்கள். ஆமா ஐயா, அப்படிதான் அப்படின்னு அப்படியே இசைந்து கொடுத்தான். அவன் இசைந்ததினாலே, அதை எதிர்த்து போராடுகிற ஒரு திராணி இல்லாததுனால பாவம் உலகத்திலே பிறந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், அவர் 40 நாள் உபவாசம் இருந்து கீழே வரும் பொழுது சாத்தான் அவரையும் சோதிக்கிறான். ஐயோ இந்த கல்லுகளை எல்லாம் அப்பமாக்கும். உப்பரையில நின்று அவர் குதிக்கிறான். ஐயோ உன்னுடைய தூதர்கள் கையில எழுந்து கொண்டு போவார்கள், என்னை தாழ வணங்கிக் கொள்வாயானால் இந்த உலகத்துக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். ஆனால் கர்த்தர் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி வேதத்தின் வசனங்களை கொண்டு அவனை எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் அந்த இடத்தை விட்டு ஓடி போகிறான். கர்த்தருடைய ஊழியம் ஜெயமாய் மாறினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய குடும்பம் ஒரு சந்தோஷத்தை, சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் பாவத்திற்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். அக்கிரமங்களுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். மத்திய 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல பார்த்தோம்னா, அக்கிரமங்கள் நிறைந்த இந்த உலகத்துல, அநியாயங்கள் நிறைந்த இந்த உலகத்துல நாம் அதோடு செயல்பட்டு வாழக்கூடாது. அதற்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு சோதனைகள் வரும். நம்ம நினைக்கிறோம் நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், சோதனைகள் ஒன்றும் நம்மை பின்தொடராத நினைக்கிறீங்களா? இல்ல, ஆண்டவரோட ஐக்கியம் அதிகமாக அதிகமாக, ஆண்டவரோட தொடர்பு அதிகமாக அதிகமாக உங்களுக்கு சோதனைகள் பெருகிக் கொண்டே இருக்கும். சோதனைகள் பெருக பெருக நீங்க ஆண்டவரோடு உறவை ஏற்கொள்ளும் பொழுதுதான் அந்த சோதனைகளை நீங்கள் ஜெயிக்க முடியும்.
அந்த சோதனைகளோட சண்டை போடணும். 1 கொரிந்தியர் 10:13 நாம் வாசிப்போம் என்றால், சோதனைகளை நாம் ஜெயிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு பலனை கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும், என் வாழ்க்கையில உண்மையான சந்தோஷத்தை நான் பெற்றுக்கொள்ள அந்த பாவத்தோடு நான் போராட நான் ஆசையாக இருக்கிறேன். அந்த பாவம் என்னை மேற்கொள்ளக்கூடாது, அந்த பாவத்துல நான் மூழ்கக்கூடாது. அதை எப்படியாவது எதிர்த்து சண்டையிட்டு நான் ஆண்டவரோடு உறவு கொள்ளுகிறவனா இருக்க வேண்டும் என்று நீ நினைப்பாயானால் கர்த்தருடைய கரம் உன்னை பலப்படுத்துகிறதா இருக்க. எந்த பாவம் நீ மூழ்கி போகாதபடிக்கு அந்த பாவத்தை மேற்கொண்டு நீ நடக்க ஆண்டவர் உனக்கு அனுக்கிரகம் பாராட்டுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அக்கிரமங்கள் பெருகி இருக்கிறது, நம்ம சுற்றி பலவிதமான காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. Don't look at here and there, look at God. Hallelujah. நீ அங்கேயும் இங்கேயும் பார்த்து உன் கண்களுக்கு இச்சைகளை வரவைத்துக் கொள்வதை காட்டிலும் அதை எதிர்த்து போராடி கர்த்தருடைய பலன் ஆரோக்கியம் உனக்குள்ளே இருக்குமானால் எந்த அக்கிரமான சிந்தனைகளோ அக்கிரமான செயல்களோ உன்னை மேற்கொள்ளாது. அதை கடந்து போவதற்கு கர்த்தர் உறுதுணையாக இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க 2வது காரியம், சந்தோஷம் உனக்கு எப்படி கிடைக்கும்? சபைக்கு வரங்க, பலவிதமான போராட்டங்கள் இருக்குங்க, இருக்கு. அதையும் நீ சந்தோஷமா வாழணுமா? பாவத்திற்கு எதிர்த்து நில், அக்கிரமத்திற்கு எதிர்த்து நில், சோதனைக்கு எதிர்த்து நில். கர்த்தர் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது பார்த்தோம், ஐக்கியத்தின் மூலமாய் நமக்கு சமாதானமும் சந்தோஷமும் கிடைக்கிறது. ஒன்று, கிறிஸ்துவோடு இருக்கணும். 2வது, விசுவாசிகளோடு இருக்க வேண்டும். 3வது, சபையோடு இருக்க வேண்டும். 2வது காரியம், நமக்கு சந்தோஷமும் சமாதானமும் எப்படி கிடைக்கும் என்றால், we must fight. நாம் எதிர்த்து போராடுகிறவர்களாக இருக்க வேண்டும். எதோடு போராட வேண்டும் என்றால், நாம் பாவத்திற்கு எதிர்த்து நிற்க வேண்டும், அக்கிரமத்திற்கு எதிர்த்து நிற்க வேண்டும், சோதனைக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. ஐயோ, ரொம்ப டெம்டேஷனா இருக்குது பாஸ்டர். அங்க போனாலே அப்படியே ஒரு மாதிரி இருக்கு, லைட்டா டச் பண்ணிட்டு வந்தது. ஹல்லேலூயா. அங்க போற யாருமே இல்ல, சும்மா ஒரு 3 மணி நேரம் அடி ஜாலியா இருந்துட்டு வந்தது. இல்ல இல்ல, அவங்க கோச்சிப்பாங்க பாஸ்டர், அதனால அவங்களோட கொஞ்ச நேரம் இருந்துட்டு அங்க நடக்கிற எல்லாத்தையும் நான் பண்ணிட்டு வந்துட்டேன் பாஸ்டர். அப்படின்னா எப்படி உனக்கு சந்தோஷம் வரும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ஒரு நிரந்தரமான சந்தோஷத்தை ஆண்டவர் நம்ம தலை மேல வைக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3வது ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா. நமக்கு சந்தோஷம் எப்படி வரும் என்றால், சந்தோஷம் through following something. Hallelujah. நம்ம தொடர்ந்து பயணிக்கும் பொழுது, ஒரு காரியத்தை தொடர்ந்து செல்லும் பொழுது நமக்கு சந்தோஷம் கிடைக்கிறது. எந்த காரியத்தை நாம் தொடர்ந்து பயணிக்க வேண்டும்? Hallelujah, Hallelujah. அப்படின்றத நான் சொல்ல போறேன். முதலாவது, மத்தேயு 4:19 யாராவது ஒரு வாசிங்க. ஹல்லேலூயா. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவன் ஆக்குவேன். ஹல்லேலூயா. இங்கே நம்முடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் சமாதானம் கிடைக்கும் என்றால், we must follow the call of God. ஹல்லேலூயா. கர்த்தருடைய அழைப்பை நாம் பின்தொடர்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், பேதுருவும் அவனுடைய சகோதரர்களும் மீன் பிடித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஏய், என்ன ஃபாலோ பண்ணு, என்னை பின்தொடர்ந்து வா. அவங்க என்ன சொன்னாங்க? ஆண்டவரே, நாங்கள் உன்னை பின்தொடர்கிறோம், காலையிலும் மாலையிலும் மதியமும் எங்களுக்கு சாப்பாடு கிடைக்குமா, தங்கம் இடம் கிடைக்குமா, அது கிடைக்குமா, இது கிடைக்குமான்னு கேட்டாங்களா? இல்லைங்க. அவங்களுக்கு தெரியும், இவரை பார்த்தாலே ஒரு வித்தியாசமா இருக்கு,
அவருடைய வார்த்தையில ஏதோ வல்லமை இருக்கு. எந்த கொஸ்டினும் கேட்கல, அவர் சொன்னாரு, கூப்பிட்டாரு, அப்படியே கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணி போய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் வேணும்னா கர்த்தருடைய அழைப்பை நீ பெற்றுக்கொண்டு அதன்படி நீ நடக்கிறவளாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய அழைப்பை பெற்றுக்கொண்டு உலகம் உன்னை இழுத்து கொண்டு இருக்கிறதா, உலக காரியம் உன்னை இழுத்து கொண்டு இருக்கிறதா, don't look at back. நீங்க பின்னிட்டு பார்க்க தேவையில்லை. கர்த்தர் எனக்கா யாவையும் செய்து முடிப்பார் என்கின்ற ஒரு நம்பிக்கை உனக்குள்ளே இருக்குமானால் நாட்கள் வீணாகி கொண்டு இருக்கிறது என்று நீ நினைக்க வேண்டாம். வீணாக்கிற ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பலன் உனக்குள்ளே ஊடுருவி பாய்ந்து கொண்டிருக்கிறது. Wait and see, the Lord is good in your life. Hallelujah. Amen. கர்த்தருடைய மகிமை உன் மேல விளங்கணும்னா கர்த்தருடைய அழைப்பிலே நீ நிலைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த அழைப்பை நீ பெற்றுக்கொண்ட நீ காத்து கொண்டிரு. அந்த அழைப்போடு இணைந்து விடு. அவர் சொல்லும் பொழுது அந்த அழைப்பிலே தொடர்ந்து நீ பயணிப்பாயானால் உனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது பார்த்தோம்னா எதை ஃபாலோ பண்ணா நமக்கு சந்தோஷம் கிடைக்கும்? மத்தேயு 23ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை யாராவது மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள். அவர்கள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மற்றவர்களின் எலும்புகளிலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். இங்கே நாம் பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்றால் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை. ஏனென்றால் ஆண்டவருடைய கட்டளையை கேட்டும் அதன்படி நடக்காதவர்கள் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷமும் சமாதானமும் கிடைக்காது. ஆனால் இரண்டாவது காரியம், நம்முடைய வாழ்க்கையிலே எதை பின்பற்றினால் நமக்கு சந்தோஷம் கிடைக்கும் என்றால் we must follow the God's commandment. Hallelujah. கர்த்தருடைய கட்டளையை நீ பின்பற்றும் பொழுதுதான் உனக்கு சமாதானமும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிகிறோமா? ஆண்டவருடைய வேதத்திற்கு நாம் கீழ்ப்படிகிறோமா? எல்லா கட்டளைகளும் இந்த வார்த்தை கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த வார்த்தை ஜீவனோடு இருக்கிறது. இந்த வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்துகிறதா இருக்கிறது. இந்த வார்த்தை உனக்கு சுகத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. இந்த வாழ்க்கை உனக்கு புதிய வாழ்க்கையாய் மாற்றுகிறதா இருக்கிறது. இதற்கு நீ கீழ்ப்படிந்து நடப்பாயானால் உன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சந்தோஷத்தை பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. எனக்கு இதை விட்டுறோம், ஐயோ இந்த வேதத்தை படிச்சாலே ஒரு மாதிரி இருக்கு, இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லி இருக்கு, இதெல்லாம் வேணாம். ஆனா நம்ம இதை ஃபாலோ பண்ணலன்னா நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஒரு முடிவை எடுக்க போகிறோம். கர்த்தர் பரிசுத்தராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற பரிசுத்த தெய்வம் என்னார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை யாராவது ஒரு வாசிக்க. பேதுரு 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். போதும். இங்கே மூன்றாவது காரியம் என்னவென்றால் நாம் எதை ஃபாலோ பண்ணணும்னா இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ஃபாலோ தி கேரக்டர் ஆஃப் காட். God character, கர்த்தருடைய குணாதிசயங்களை நாம் பார்த்து அதை நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து பயணிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். என்ன குணாதிசயம் என்றால் அநேக குணாதிசயங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் பீட்டர்ல நாம பார்க்கும் பொழுது கர்த்தர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்க. எனக்கு அருமையான சகோதர சகோதரியே, நாம் கிறிஸ்துவை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் பரிசுத்தராய் இங்கே வீற்றிருக்கிறார்.
நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது. அந்த பரிசுத்த தெய்வத்தை நாம் பரிசுத்த குணத்தோடு ஆராதிப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷமும் சமாதானமும் ஏற்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த ஆராதனையில நம்மளாம் சந்தோஷமா இருக்கணும்னு ஆண்டவர் ஆசைப்படுறார். நம்முடைய துக்க நாட்கள் முடிந்து போகும்னு சொல்லி இருக்கிறார். சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து களிக்கூறுங்கள்னு வேதம் சொல்லி இருக்கிறது. அப்படிப்பட்ட சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில கிடைக்க வேண்டும் என்றால் நம்முடைய ஐக்கியம் சரியான இடத்திலே இருக்க வேண்டும். நம்முடைய காரியங்கள், நம்முடைய வாழ்க்கை அநேக பாவத்தோடு ஒத்து போகாமல் பாவத்திற்கு எதிர்த்து நிற்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து அதன்படியாய் நாம் நடப்போம் என்றால் கர்த்தர் நம்மை சந்தோஷமாய் வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே இருக்கிற இடத்துல கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஆண்டவரை பார்த்து, அப்பா என் வாழ்க்கையை சந்தோஷமா மாற்றுகிற, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு வேதம் சொல்லி இருக்கிறது. கிறிஸ்துவோடு இருக்கிற ஐக்கியத்தை குலைக்கிற எல்லா அந்த கிரியை வெளியே போகட்டும். நான் சபை விசுவாசிகளோடு ஒரு ஐக்கியம் இருக்கணும், என் சபையோடு ஒரு ஐக்கியம் இருக்கணும். அப்படிப்பட்டவனா கர்த்தரை நான் மாற்றுங்க டாடி. ஆண்டவரே, நான் பாவத்தோடு வாழக்கூடாது, உலகத்திற்கு வெத்த ஓஷம் தரிக்கக்கூடாது டாடி. ஆண்டவரே, நான் உலகத்திற்கு வேறுபட்டவனா இருக்க வேண்டும். கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை நீங்க செய்திருக்கிறீங்க டாடி. நீர் அழைத்தது உண்மையான தெய்வம், நாங்கள் உண்மை பின்பற்றுகிறவர்களா இருக்க வேண்டும் டாடி. உங்களுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களா இருக்க வேண்டும். அப்படி என்ன மாற்றுங்க. எல்லாம் உங்க தலை மேல கைவழியில பார்க்கலாம். ஒரே ஒரு வாழ்க்கை, அது சீக்கிரத்துல நம்ம விட்டு கடந்து போவோம். ஆனா இருக்கிற நேரத்துல ஆண்டவருக்காக நாம் எதையாகிலும் செய்ய வேண்டும். அருமையான சகோதர சகோதரியே, அவர் உன்னை அழைத்தது ஒரு நோக்கத்தோடு அழைத்திருக்கிறார். உன்னை வேறு விரிச்சு இருக்கிறது ஒரு நோக்கத்தோடு வேறு விரித்திருக்கிறார். சுற்று சூழலை பார்த்து நாம் ஏமாந்து நிற்கிறது போல தோணுதா? என குறித்து கலங்காத. கர்த்தர் கூட இருக்கிறார். கர்த்தர் வழி நடத்துவார். அவர் உங்களை நித்தியத்திலே சேர்ப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எழுந்திருப்போம். ஆமென். உண்மையான சந்தோஷத்தை நாம எப்படி பெற முடியும்? இந்த உண்மையான சந்தோஷத்தை நாம பெறுவதற்கான வழிகள் என்ன? உண்மையான பாஸ்டர் சொன்னாங்க, இன்னைக்கு இந்த உலகம் ஒரு சந்தோஷத்தை தேடி கொண்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். சினிமா தியேட்டர்களுக்கு போனா சந்தோஷம், ஒயிட் ஷாப்புகளுக்கு போனா சந்தோஷம், பல காரியங்களை சந்தோஷத்தை தேடி ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமென். ஆனா ஆண்டவர் நமக்கு ஒரு உண்மையான சந்தோஷத்தை வச்சிருக்கிறார். அந்த சந்தோஷம் பொய் கிடையாது. அந்த சந்தோஷம் நம்மளை ஏமாற்றாது. ஹல்லேலூயா. அந்த சந்தோஷம் நிரந்தரமானது, நிரந்தரமானது. ஆமென் சொல்லுங்க. இந்த சந்தோஷம் நிரந்தரமானது. ஆமென். Praise the Lord. Praise the Lord. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து நம்மை அழைக்க தேவன் கைவிட மாட்டார். சந்தோஷமாயிருங்க. என்னை அழைக்க தேவன் கைவிட மாட்டார்.
உயர்வானாலும் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. என்னதானே நாளும் சொல்லுங்கம்மா, என்னதானே சொல்லு. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார். சந்தோஷமாயிருங்க. நம்மை அழைத்த தேவன் சந்தோஷமாயிருங்க. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும் உயர்வானாலும் சர்வவல்லதே உண்மையான சந்தோஷத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? ஹல்லேலூயா. 3 காரியங்களை காலை நேரத்தில் நம்ம தியானிச்சோம். நம்ம எல்லாருக்குமே ஒரு விருப்பம் இருக்கு, நான் உண்மையான சந்தோஷத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை இதுவரையும் என் வாழ்க்கையில இதுதான் உண்மையான சந்தோஷம் அப்படின்னு நினைச்சு நான் தோற்று போயிருப்பேன். ஆண்டவரே நான் மன்னியும் ஆண்டவரே. உண்மையான அந்த சந்தோஷத்தை, உண்மையான அந்த மகிழ்ச்சியை நான் பெற்றுக்கொள்ள எனக்கு கிருபை தாருன்னு கேட்கிறவங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஏசப்பா நித்தியமான நிரந்தரமான உண்மையான நீங்க கொடுக்கிற சந்தோஷத்தை நான் பெற்றுக்கொள்ள எனக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர்.